ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேடிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சாஃப்டான ரவா புட்டிங் தான் செய்ய போகிறோம். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேனில் நெய் தடவி வச்சுக்கலாங்க. பேன் இல்லைன்னா டிஃபன் பாக்ஸ் இல்லைன்னா இந்த மாதிரி கிண்ணத்தில் நெய் தடவி வச்சுக்கலாங்க. அடுத்தது நம்ம கேரமல் செய்யலாம். அதுக்கு பேன் வச்சு 3 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாங்க. கேரமல் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம், ஆனால் பக்குவமாக வரணும். இப்போது இதே மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கும்போது சர்க்கரைலாம் உருக ஆரம்பிக்கும். இதில் தண்ணியே சேர்த்த வேண்டாம். இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா சூட்லேயே சர்க்கரை உருகி அழகாக பாகாக மாறிடும். இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் தண்ணியாக வர வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இந்த பக்குவத்துக்கு போதும். இப்போது நெய் தடவி வச்ச கிண்ணத்தில் ஊற்றி வச்சுக்கலாங்க. இப்போது பேன் வச்சு 1 கப் பால் சேர்த்திக்கலாங்க. அது கூட 1 ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா உருக வச்சுக்கலாங்க. இப்போது நெய் ஊற்றினதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. சர்க்கரை கரைஞ்சதும் அதே 3 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துகிட்டே இருக்கலாங்க. நல்லா கலக்க கொஞ்சமாக கெட்டியாகிற மாதிரியே இருக்குங்க. நல்லா கிண்டி விட்டே இருந்தால் இந்த பக்குவத்துக்கு வரும். இந்த பக்குவம் வர வரைக்கும் நம்ம கிண்டிகிட்டே இருக்கலாம். இப்போது இது போதும். இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது ஒரு பவுலில் 2 முட்டை உடச்சி ஊற்றி இது நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போது பாலில் ரவை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துனா தான் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுங்க. அந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு பீட் பண்ணால் போதுங்க. இப்போது நம்ம கேரமல் ஊற்றி வச்ச கிண்ணத்தில் பீட் பண்ணதை எடுத்து எல்லாத்தையும் ஊற்றிடலாங்க. இப்போது ஒரு இட்லி குண்டால தண்ணி ஊற்றி எப்பவும் போல் இட்லி வைக்கிற மாதிரியே அதை வேக வைக்கணும். இந்த இட்லி மூடியில் கைப்பிடி இருக்கிறதுனால அந்த கிண்ணத்தை வைக்க முடியாதனால நான் திருப்பி வச்சுக்கிறேன். இப்போது ரெடி பண்ண புட்டிங் கிண்ணத்தை எடுத்து மேலே வச்சுக்கலாங்க. கண்டிப்பாக இந்த கிண்ணத்தில் ஒரு மூடி போட்டு மூடணும். அதுக்கப்புறம் இட்லி குண்டாவை மூடி எடுத்து மூடி வச்சிடலாங்க. இது அப்படியே ஒரு 25 நிமிஷம் வேகட்டும். இப்போ பாருங்கள், 25 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது ஒரு ஸ்பூன் எடுத்து உள்ளே குத்தி வெந்துருச்சா இல்லையான்னு பார்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு, எதுவும் ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போது அதை வெளியே எடுத்து எவ்வளோ ஆற வைக்க முடியுமோ அவ்வளோ ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், சுவையான சாஃப்டான ரவா புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. இதை ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க. வாயில் வச்சதுமே கரைஞ்சி போயிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.